मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। सोमस्य इति कर्तव्यतात्वेन अन्वयः अस्तु इति मतम् अधुना प्रवर्तते। तत्र इति कर्तव्यतात्वेन सोमस्य अन्वयः न संभवति। कुतः इत्युक्ते सोमेन इत्यत्र तृतीया विभक्तिः वर्तते। तृतीया विभक्तेः शक्यार्थः करणत्वं न इति कर्तव्यतात्वम्। अतः सोमस्य करणत्वेनैव अन्वयः वक्तव्यः। इति कर्तव्यतात्वेन अन्वयबोधनार्थं पदं किमपि नास्ति इति उक्तम्। तदानीं पूर्वपक्षी अकथयत् तृतीयायाः लक्षणया इति कर्तव्यतात्वम् अर्थः अस्तु इति। परन्तु इदमपि न सम्भवति। कुतः इत्युक्ते सिद्धान्ति मते पूर्व प्रकृतिपदे सोमपदे लक्षणा अंगीकृता। सोमवान् इत्यर्थः उक्तः लक्षणया। पूर्वपक्षिणा तु प्रत्यये लक्षण इत्युक्ते करणत्व बोधक तृतीयायाः इति कर्तव्यतात्वे लक्षणा इति उक्तम्। अत्र प्रकृतौ लक्षणा कर्तव्या इत्युक्ते गुणभूत प्रकृति पदे लक्षण अथवा प्रधान अर्थबोधक प्रत्यये लक्षण कुत्र लक्षणा कर्तव्या इति विचारे प्रकृतिभूत गुणभूते प्रकृतिपदे एव लक्षणा कर्तव्या इति निर्णयः कृतः। एतावता इदं निरूपितम्। சோமலதா இந்த சோமேன அப்படிங்கிற இடத்துல சோமபதத்துக்கு சோமலதான் அர்த்தம். இந்த சோமலதாவானது இதி கர்த்தவியதாத்வேன அன்வயம் அடையட்டும் அப்படின்னு கேள்வி கேட்டா அது முடியாது. ஏன்னா திருத்தீயா விபக்தி இருக்கிறதுனால அந்த திருத்தீயா விபக்தி கரணத்துவத்தை தானே சொல்லும், இதி கர்த்தவியதாத்வத்தை சொல்லாது. அப்படி சொல்றதா இருந்தால் லக்ஷணா ஒத்துக்கணும். எங்கே? திருத்தீயா விபக்தியில லக்ஷணா சொல்லணும். இதி கர்த்தவியதாத்வம் அர்த்தா இந்த இடத்துல திருத்தீயா விபக்திக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் லக்ஷணையா. அதை காட்டிலும் சித்தாந்தத்துல சொல்லப்படுறதான பிரகிருதி பதத்துல லக்ஷணா ஒத்துக்கிறது பரவாயில்லை, தேவலை. ஏன் அப்படின்னு சொன்னா பிரகிருதி பிரத்யோ சக அர்த்தம் ப்ரூதகான்னு அந்த நியாயத்தை வச்சுட்டு பார்த்தால் இந்த பிரகிருதி பதம் இருக்கே சோம அப்படிங்கிற பதம் அது குணபூதம். பிரத்யேகா பிரதான பூதமான அர்த்தத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறதுனால அங்க லக்ஷணா பண்ணக்கூடாது அப்படின்னு நேத்திக்கு ஆச்சு. இப்போ நம்ம இதுவரையில் பார்த்தோமே, இதுல எது பிரதானம்னு தெரியறது, அதாவது பிரதானமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது பிரகிருதியா அல்லது பிரத்யேகாவா? குணபூதமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது பிரத்யேகா தான் பிரதான பூதமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது. அதனாலதானே அங்க லக்ஷணா பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இதுவரையில் நம்ம பார்த்திருக்கோம். சரி, நாம வேற ஒரு நியாயத்தை கொண்டு காமிச்சு பிரகிருதி இருக்கே அதுதான் பிரதானம், அது பிரத்யேகத்தை காட்டிலும் பிரதானம் அப்படின்னு நிரூபிச்சாச்சுன்னா அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா? சித்தாந்தி எங்க லட்சணா சொல்லிக்கிறான்? பிரகிருதியில லட்சணா சொல்றான் சித்தாந்தி. பூர்வபக்ஷி பிரத்யேகத்துல லட்சணான்னு சொல்றான். அதனாலதான் அவன் மதத்தை கண்டிச்சோம். இப்போ
பிரகிருதி பிரதானம்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு வழியில இது பிரகிருதி தான்ப்பா பிரதானம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம்னா அப்போ யாருடைய மதம் வந்து தேவலைன்னு ஆயிடும்? பூர்வபக்ஷியினுடைய மதம் தேவலைன்னு ஆயிடும் இல்லையா? அதுக்கு இப்போ ஒரு முயற்சி பண்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். அத வேதோவா பிராயதர்ஷனாத் இத்யதிகரணோக்த அசஞ்சாத விரோதித்வ நியாயேன அந்தியே பிரத்யே ஏவ லக்ஷணா இது சேத் அப்படின்னு பந்தி. என்ன அர்த்தம்னு பாருங்க. இதுக்கு நம்ம ஒரு அதிகரணம் தெரிஞ்சுக்கணும். மீமாம்சா சாஸ்திரத்துல 3வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதம் முதல் அதிகரணம் உபக்கிரமாதிகரணம் அப்படின்னு பெயர். இந்த அதிகரணத்துல என்ன விசாரம் பண்ணினா அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த அதிகரணத்துல இந்த வாக்கியங்களை காமிக்கிறா. அந்த வாக்கியத்துல பாடத்தை படி பார்த்தோம்னா இங்க எப்படி வருதுன்னா, முதல்ல அர்த்தவாத வாக்கியங்கள் வந்துடுறது, அதன் பிறகு விதி வாக்கியம் வருது. நாம இந்த அர்த்தவாதத்துக்கு உதாரணம் பார்ப்போம் இல்லையா? வாயவ்யக்ய ஸ்வேதமால பேத பூதி காமஹா அப்படின்னு வரிசையா பார்ப்போம். அதுக்கப்புறம் வாயுர்வை க்ஷேபிஷ்டாதே இப்படின்னு படிப்போம். எஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியம் நம்ம இந்த 2 கிரந்தத்திலையும் படிக்கும் பொழுது இப்படித்தானே கிரமம் பார்த்திருக்கோம். ஆதௌ விதி அனந்தரம் அர்த்தவாதா இது கிரமஹ தத்ர அஸ்மாபிஹி திருஷ்டः. பரந்து அத்ர ஆதௌ அர்த்தவாத வாக்கியானி அனந்தரம் केचन विधयः इति क्रमः वर्तते. पुस्तकस्य अधस्तादपि तद् लिखितं क्रमः कथम् अस्ति इति पश्यन्तु. प्रजापतिरकामयत प्रजा ये येति सतपोतप्यत इति अर्थवादवाक्यानि वर्तन्ते क्रमेण. तत्र तस्मात् तेपानात् त्रयः देवाः इति वर्तते, वेदाः इति वक्तव्यं. पुस्तके त्रुटितं वर्तते. वेदाः अजायन्त अग्निः वायुरादित्यः ते तपोतप्यन्त इति वर्तते. अस्य अर्थः कः इत्युक्ते ऋषयः तपः अकुर्वन् तदनन्तरं किम् अजायत इत्युक्ते वेदाः अजायन्त, अग्नेः ऋग्वेदः, अग्नेः सकाशात् ऋग्वेदः अजायत, वायोः यजुर्वेदः, आदित्यात् सामवेदः इति वर्तते. अर्थवादवाक्यानि एतानि. इतः परं विधिवाक्यानि वर्तन्ते. तस्माद् यत्किञ्चित् ऋचा क्रियते तदुच्चैः उच्चैः ऋचा क्रियते उपांशु यजुषा अनन्तरम् उच्चैः साम्ना इति. एतानि वाक्यानि तु विधाजकवाक्यानि. एवं क्रमः वर्तते. आदौ अर्थवादवाक्यानि अनन्तरम् एतानि स्वरविधायकानि वाक्यानि. अत्र सम्यक् पश्यन्तु. अग्नेः ऋग्वेदः इति वर्तते, वायोः यजुर्वेदः, आदित्यात् सामवेदः इति वर्तते. तेन किम् अवगम्यते? अर्थवादवाक्येषु वेदपदम् अस्ति, वेदः निर्दिष्टः. परन्तु अग्रे विधायकवाक्येषु उच्चैः ऋचा, उपांशु यजुषा, उच्चैः साम्ना इति तत्र ऋगेव निर्दिष्टा वर्तते, न ऋग्वेदः. अधुना कश्चन प्रश्नः. पश्यन्तु, अर्थवादवाक्येषु कस्यचित् स्तुतिः क्रियते चेत् अवश्यं स्तूयमानः पदार्थः विधेयः वा भवति, उद्देश्यं वा भवति. अर्थवादवाक्यத்தினால எந்த பதார்த்தமானது ஸ்துதிக்கப்படுறதோ அது ஒண்ணு விதேயமா இருக்கும், இல்லை அது உத்தேசமாவாது இருக்கும். வெறுமனே நம்ம யாரையா ஸ்துதிப்போமா? அவருக்கு ஏதோ அங்க ஒரு கேரக்டர் இருக்கு. இப்படித்தானே லோகத்திலயும் அப்படித்தான், வேதத்திலயும் அப்படித்தானே. இப்போ வாயுவை ஸ்துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாயுவை தேவதையாக கொண்ட கர்மா அங்கு விதிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அத போல இங்க முதல்ல அர்த்தவாத வாக்கியத்துல வேதா
சொல்லப்படுறது இல்லையா, ஸ்துதிக்கப்படுறதுன்னு வச்சுக்கோம். அது விஷயமா அர்த்தவாத வாக்கியங்கள்ல ஏதோ இருக்கு. இப்போ நமக்கு இத பார்த்த உடனே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த வேதஹா அப்படிங்கிறது ஒண்ணு பின்னாடி வரக்கூடிய விதி வாக்கியத்துல விதேயமாகவோ அல்லது உத்தேசமாகவோ இருக்க போறதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அர்த்தவாதம் ஸ்துதி பண்றதே, அதனால நமக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. நாம இப்போ பாருங்க, ஒரு விழாவுக்கு போயிருக்கோம், என்ன யாரோ ஒரு முக்கியாதிதி, அவர் நமக்கு நல்ல பரிச்சயமானவர், ஆனால் அவர் இங்க வரப்போறாருன்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுப்போம். இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருக்கு, திடீர்னு நடுவுல மயக்க பிடிச்சுன்னு ஒருத்தர் அந்த முக்கியாதிதியை பத்தி உயர்வா சொல்லிட்டே இருக்காருன்னா நமக்கு அடுத்தது சட்டுன்னு உடனே என்ன தோணும், எதுக்கு இவர் தேவையில்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்காரு அவரை பத்தி, அப்போ அவர் இங்க வரப்போறாரோ ஒருவேளை அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா. நம்ம கிட்ட யாரும் சொல்ல வேண்டாம், சஸ்பென்ஸாவே வச்சுக்கிட்டோம், ஆனாலும் நமக்கு தோணும் தானே, அவரை பத்தி ஏன் மெனக்கட்டி இங்க சொல்லணும், ஏதோ இருக்கு, அவர் ஒண்ணு வரப்போறார் அப்படின்னு நம்மளாவே கொஞ்சம் யூகிப்போம். அதை போலதான் அர்த்தவாத வாக்கியங்களுக்கும் நாம இப்படி சொல்லிட்டு இருக்கோமே வேதத்தை பத்தி, அக்னேஹே ரிக்வேதா ஆதித்யா சாமவேதா அப்படின்னு. இப்போ இந்த வேத சம்பந்தமா ஏதோ ஒண்ணு வரப்போறது, அதாவது இந்த வேதகா பின்னாடி ஒண்ணு விதிக்கப்பட போறது அல்லது உத்தேசமாவது இருக்க போறது, இது நமக்கு யூகிக்க முடிகிறது. இதே நினைப்போட நம்ம அடுத்தடுத்த வாக்கியங்களை பார்க்கும் பொழுது என்ன ஆறுது, உச்சைஹி ரிச்சா அப்படின்னு அந்த விதி வாக்கியத்தை பார்க்கிறோம். ஏதாவது அவகமியத்தை கில அர்த்தவாத வாக்கியம் ஸ்ருத்வா அர்த்தவாதே யஸ்ய பிரசம்சா கிரியதே தஸ்ய உத்தேசத்துவம் வா விதேயத்துவம் வா பவதி இதி ஞாயதே அக்ரே வாக்கியம் திருஷ்டுவா உச்சைஹி ரிச்சா கிரியதே இத்யத்ர உச்சைஷ்டுவம் விதீயते. पूर्वम् अस्माकं किं ज्ञानम् आसीत्, वेदः उद्देश्यं वा भवेत् अग्रे अथवा विधेयः वा भवेत् इति ज्ञानम् आसीत्, परन्तु अत्र विधेयम् अन्यद् अस्ति इति ज्ञातम्. किम् अस्ति अन्यत्, उच्चैष्ठ्वं स्वरः विधीयते इति ज्ञायते. उच्चैः ऋचा उपांशि यजुषा इत्यत्र उपांशुत्वं विधीयते, स्वरः उच्चैष्ठ्वं विधीयते. तर्हि इदं दृष्ट्वा किं ज्ञायते, वेदस्य अत्र विधेयत्वं नास्ति इति ज्ञायते. सम्यक् अवगतम् இல்லையா. இந்த இப்போ நம்ம முன்னாடி ஒரு வச்சிருந்தோம், வேதத்துக்கு விதேயமோ உத்தேசமோ இருக்குன்னு, இப்போ விதேயம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப அவசிஷ்டம் என்ன இருக்கு, உத்தேசத்துவம் தான் பாக்கி இருக்கு. அப்ப அதுதான் வந்தாகணும், அதுக்கு வேற வழி கிடையாது இல்லையா. விதேயம் அந்யத் அஸ்தி இதி ஞாத்வா शिष्टम उद्देश्यत्वं तदेव वेदस्य अस्ति इति अवगम्यते. एतावत् सम्यक् अवगतम्. परन्तु तत्र ऋक् पदम् अस्ति, न वेद पदम्. ऋक् तु वेदे विद्यमान कञ्चित् भागं बोधयति. अवयवः ऋक्, वेदः इत्युक्ते समूहः, तत्र अवयवः अस्ति ऋक्. तर्हि ऋक् पदम् अवयवबोधकं वर्तते. तर्हि अत्र संशयः भवति. किम् इति संशयः भवति, ऋक् पदं केवल ऋग्बोधकं वा उत ऋक् पदेन ऋग्वेदः बोध्यते वा इति संशयः भवति. भवति न वा? நமக்கு அந்த சந்தேகம் வருமா வராதா? ஆனா இந்த சம்சயம் நமக்கு அர்த்தவாத வாக்கியங்களை கேட்கும்போது இந்த சம்சயம் வருமா? அதாவது அக்னேஹ ரிக்வேதா அஜாயதா அப்படின்னு வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியத்தை கேட்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடியதான ரிக்வேத பதம் இருக்கே, இந்த வேத பதம் ரிக் வேதத்தையே சொல்றதா இல்ல ரிக்க சொல்றதா அப்படின்னு சம்சயம் வருமா வராதா? வராது. வராது. ஏன்னா முதல்ல நம்ம அதுதான் படிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தஸ்மாத் இருக்கேன், தஸ்மாத் தஸ்மாத் இருக்கு, தஸ்மாத்ங்கிறதுனால வேத என்னன்னு ஆயிடும், நாஸ்தி. तस्मात् यत्किञ्चित् ऋचाक् एतत् उच्चैः इति वर्तते. तस्मात् इत्युक्ते ऋग्वेदात् इति नास्ति. अग्नेः अजायत इति तस्य अर्थः तावदेव. तस्मात् इत्युक्ते अजायत अतः उच्चैः क्रियते तावदेव. तस्मात् इत्युक्ते वेदात् इति नास्ति.
ம் இப்போ இந்த புத்தகத்துல இப்போ புத்தகத்துல முன்னாடி வேதாகாதா என்று போட்டிருக்கு, அடுத்து வேதாகாதா என்று போட்டிருக்கு. அது மாதிரி வேதத்துல இருந்து இந்த ரிதா உச்சைன்னு போட்டிருக்கு. அந்த வரைக்கும் இல்லையா? நீங்க ஆனா முதல் வாடி சொல்லும் போது வேதாகான்னு வரணும், நீங்க திருத்திக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, வேதாக அஜாயந்த தாவதேவா பவத்து. வேதாக அஜாயந்த தஸ்மாத் அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணலாம்? வேதாத்துன்னு வராது. வேதாத்து அப்படின்னு வராதான். ஆஹா, அப்படி அர்த்தம் பண்ணா வேதத்தினால ருக்கு சொல்றதா இருந்தால் உச்சையை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணணுமா? எனக்கு எதுவும் அப்படி தோணிக்காதனால வராது வராது, அப்படி வராது. வேணா நம்ம எப்படி சொல்லலாம், தஸ்மாத் அப்படின்னா அக்னேஹே ருக்கு அஜாயதா தஸ்மாத் உச்சைஹி வக்தவ்யம், அப்படி வேணா சொல்லலாம் இல்லையா? அப்படின்னு வேணா சொல்லலாம். அது என்ன அர்த்தம் நான் பார்த்துதான் சொல்லணும், பாஷ்யத்தை பார்த்துதான் சொல்லணும். ஆனா இங்க நமக்கு தேவை இந்த அளவுக்கு தான். எந்த அளவுக்கு? முதல்ல அர்த்தவாத வாக்கியங்கள்ல நம்ம கேட்கும் பொழுது நமக்கு சம்சயம் வருதா வரலையா? எந்த விஷயத்துல? வேத பதம் சம்பூர்ண வேதத்தை சொல்லுமா அல்லது இருக்க சொல்லுமா அப்படின்னு சம்சயம் வருதா? வராது, அது வராது. ஆனா விதி வாக்கியம் இருக்கே, விதி வாக்கியத்தை கேட்கும் பொழுது ரிக் பதம் ரிக்க சொல்றதா இல்ல வேதத்தை சொல்றதான்னு சம்சயம் வரும். ஏன்னா நம்ம இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்ல கேட்கும் பொழுது நமக்கு வேதஹா அக்ரே உத்தேசம் வா பவதி விதேயா வா பவதின்னு ஒரு உபஸ்திதி முன்னாடி வந்துடுது, ஞானம் வந்துடுது. ஆனா விதேய வாக்கியத்துல ரிக் வேத பதம் இல்லை, ரிக் பதம் தான் இருக்கு இல்லையா? அதாவது அவயவ வாச்சியான பதம் தான் இருக்கு. அதனால நமக்கு சம்சயம் வரது. இப்ப பாருங்க, இப்போ இதுல இருந்து நம்ம இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அர்த்தவாத வாக்கியத்துல வேத பதம் இருக்கிறதுனால இங்க ரிக் பதத்துக்கு ரிக் வேதகான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ண முடியுமா? முடியாதா? ஆனா அப்படி பண்றதா இருந்தால் லக்ஷணையா தான் பண்ண முடியும். ஏன்னா ரிக் பதத்துக்கு ரிக் அர்த்தா, ரிக் வேதகா அர்த்தா இல்லை. அப்ப எப்படி சொல்லலாம்? லக்ஷணையா வேணா சொல்லலாம், சரியா? ரிக் பதத்துக்கு ரிக் வேதகா அர்த்தா லக்ஷணையா இப்படின்னு ஒரு விசாரம் போயிட்டு இருக்கு. இப்போ பூர்வபக்ஷி அந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷம் எப்படி இருக்கு கேட்டா, நீங்க லக்ஷணா பண்றதா இருந்தால் விதி வாக்கியத்துல பண்ணாதீங்கோ, அர்த்தவாத வாக்கியத்துல பண்ணுங்க. ஏன்? விதி வாக்கியம் பிரதானம், அர்த்தவாத வாக்கியத்துக்கு பிராதானியம் கிடையாது. அது விதி வாக்கியத்தோட சேர்ந்துதான் பிரமாணமாவே ஆறது இல்லையா? அர்த்தவாத வாக்கியாபேட்சையா விதி வாக்கியஸ்ய விதேஹே பிராபல்யம் அஸ்தி. தரிஹி லக்ஷணா கர்த்தவ்யா இत्युक्ते कुत्र लक्षणा कर्तव्या? विधि वाक्ये वा अर्थवाद वाक्ये वा? कुत्र लक्षणा अंगीकर्तव्या? अर्थवादे एव। अतः अर्थवादे विद्यमान वेद शब्दस्य न संपूर्णं वेदः अर्थः किन्तु तदेकदेशभूत ऋग् अर्थः एवं लक्षणा कर्तव्या इति कः वदति? पूर्वपक्षी वदति। सिद्धान्तस्तु तथा नास्ति। कुतः तथा नास्ति? पश्यन्तु, असञ्जात विरोधि न्यायेन इति उच्यते। न सञ्जातः विरोधी इत्यर्थः। असञ्जात विरोधी यस्य बहुव्रीः, तस्य अर्थः कः इत्युक्ते अर्थवादवाक्यश्रवण काले अस्माकं विरोधः एव न जातः। वेदशब्दस्य वेदः अर्थः वा अथवा तदेकदेशभूत ऋग् अर्थः वा इति संशयः एव न उत्पन्नः, परन्तु विधिवाक्यश्रवणकाले एव संशयः उत्पन्नः। तर्हि संशय अनुत्पत्तिकालीन वाक्ये अर्थवादवाक्ये लक्षणा कर्तव्या वा अथवा संजात विरोधी वर्तते कः विधि, तस्य अर्थ अवगम्यते वा? அர்த்தவாத வாக்கியத்தை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு சம்சயமே வரல, விரோதார்த்தமே நமக்கு புத்தியில வரல, இதுவா அதுவா அப்படின்னு விரோதார்த்தம் உபஸ்திதிக்கே வரல.
ஆனா விதி வாக்கியங்களை கேட்கும் பொழுது நமக்கு அந்த விரோதா உபஸ்திதி ஆயிடுது. ரிக் பதத்துக்கு ரிக் அர்த்தாவா வேதா அர்த்தாவான்னு. இப்ப பாருங்க, நாம அசஞ்சாத விரோதமா இருக்கக்கூடியதான அர்த்தவாத வாக்கியத்தை லட்சணாவை பண்ணணுமா, இல்ல சஞ்சாத விரோதியா இருக்கக்கூடியதான விதியில லட்சணா பண்ணணுமா? எங்க பண்றது உச்சிதம்? இந்த நியாயத்தை வச்சு பார்த்தா விதியில பண்றதுதான் உச்சிதம் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? வாக்கியமா வச்சு பார்த்தால் அர்த்தவாத வாக்கியத்தை காட்டிலும் விதி வாக்கியம் பிரதானம். அதனால நம்ம என்ன சொன்னோம், விதியில லட்சணா பண்ணக்கூடாது, அர்த்தவாத வாக்கியத்துல லட்சணா பண்ணுன்னு பூர்வபக்ஷி கேட்டான். ஆனா நான் இன்னொரு நியாயத்தை கொண்டு வந்தேன். என்ன நியாயத்தை கொண்டு வந்தேன்? அசஞ்சாத விரோதி நியாயான்னு ஒரு நியாயத்தை கொண்டு வந்தேன். இதை வச்சுட்டு பார்க்கையில எது குணபூதமா இருக்கு, எது பிரதானமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அசஞ்சாத விரோதியா இருக்கக்கூடியதான அர்த்தவாத வாக்கியம்தான் பிரதானமா இருக்கு. இதே சஞ்சாத விரோதியா இருக்கக்கூடியதான விதி வாக்கியம்தான் அப்பிரதானமா குணபூதமா இருக்கு. இப்படி ஒரு நியாயம் சொல்லலாம். அதே மாதிரி முதல்ல எது உபஸ்திதி ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தவாத வாக்கியம் தான் முதல்ல உபஸ்திதி ஆறுது, பின்னாடி உபஸ்திதி ஆனதான் விதி வாக்கியம். இப்படி இந்த நியாயத்தை வச்சிருந்தால் ரெண்டு நியாயத்தை வச்சுக்கலாம் இங்க. ஒண்ணு அசஞ்சாத விரோதி நியாயா, இன்னொன்னு உபக்கிரமே உபஸ்திதா அர்த்தவாதா. இப்படி இந்த ரெண்டுத்தையும் வச்சிருந்தால் எது பிரதானம்னு தெரிகிறது? அர்த்தவாதம் தான் பிரதானம் தெரிகிறது. அதனால எங்க லட்சணா பண்றது தேவலை, தேவலை அப்படின்னு இப்போ மனசுல படுறது இல்லையா? அப்படியே அந்த நியாயத்தை கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணி பாக்குறோம். எப்படி தெரியுமா? சோமேன அப்படின்னு இருக்கா, இதுல பிரகிருதி அர்த்தம் எது, பிரகிருதி பதம் எது? சோம பதம். முதல்ல உபஸ்திதி அதுதான் இருக்கு, பின்னாடிதான் இந்த திருத்தீயா பக்தி இருக்கு. அப்போ முதல்ல உபஸ்திதமா எது இருக்கு? சோம பதம். அப்போ இந்த நியாயத்தை வச்சுன்னு பார்ப்போம். பிரதம உபஸ்திதி பிரகிருத்தேஹே, அதாவது பிராதிபதிகஸ்ய வர்த்ததேவா அथवा பிரத்யஸ்ய வர்த்ததேவா? பிராதிபதிகஸ்ய. தர்ஹி ததேவ பிரதானம் இத்யஸ்து அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். முன்னாடி அவன் என்ன சொன்னான்? முன்னாடி நாம அவனுக்கு பதில் சொன்னோம். சோமபதம் பிராதிபதிகம் குணபூதம் பிரத்யஸ்து பிரதானம் பிரதானார்த்த போதகத்வா தஸ்ய பிராதான்யம் வர்த்ததே அத்தஹ தத்ர லக்ஷணா நகர்த்தவியான்னு சித்தாந்தி பூர்வபக்ஷிக்கு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுத்தான். அவன் இப்ப என்ன வேற நியாயத்தை கொண்டு வந்து கேட்கறான். ஏன்பா நீ அப்படி சொல்ற? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பிரதமோபஸ்திதத்வாத் பிரகிருதி பதமேவ பிரதானம். இப்போ நீ பாரு, பிரதானமா இருக்கக்கூடியதான பிரகிருதி பதத்துல லட்சணா பண்றது தேவலையா, அப்பிரதானமாக அனந்தர உபஸ்திதமா இருக்கக்கூடியதான பிரத்யத்துல லட்சணா பண்றது தேவலையா? தேவலை. சரிதானே? இப்ப யாருடைய மதம் நல்லா இருக்கு? பூர்வபக்ஷி மதம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதைத்தான் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அத வேதோவா பிராய தர்ஷனாத் இத்தியதிகரணோக்த, அந்த அதிகரணத்துக்கு பேர் உபக்கிரமாதிகரணம்னு பேர். இத்தியதிகரணோக்த அசஞ்சாத விரோதி நியாயேன அந்தியே பிரத்யே ஏவா. அந்த அந்தியேன்னு சொல்றாலே அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கு. பிரதமோபஸ்திதமாக பிரகிருதி பதம் இருக்கு, அந்தத்துலதான் உபஸ்திதமா இருக்கு பிரத்யா. அதுதான் மனசை வச்சிருந்து கிரந்தக்காரர் என்ன எழுதுறார்? அந்தியே द्वितीय स्थाने प्रथमं तु प्रातिपदिकम् उपस्थितम् अन्त्ये प्रत्यये एव लक्षणा इति चेत् एतावत्पर्यन्तं पूर्वपक्षस्य अनुवादकं वाक्यं तम् इति चेत् तथापि சரி நீ இவ்வளவு சமப்பட்டு என்ன பண்ணின? பிரத்யே லக்ஷணான்னு கொண்டு வந்து நீ என்ன சொல்ல போற? சோமஸ்ய இதி கர்த்தவ்யதாத்வேன அன்வயः आर्थी भावनायाम इति वक्तव्यं। तदर्थमेव किल पूर्वपक्षी एतावत् प्रयत्नं करोति, परन्तु तन्न संभवति। अस्य उत्तरं ह्यः गोविन्देन उक्तं। किमिति स्मर्यते वा? सिद्धपदार्थः वर्तते सोमः, तस्य इति कर्तव्यतात्वेन अन्वयः न संभवति. என்ன பதில் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு சமப்பட்டு பூர்வபக்ஷி என்ன பண்ணினான்னு கேட்டா, பிரத்யே லக்ஷணான்னு சொல்லி சோமேன இத்தியத்திர வித்தியமான திருத்தீயாயாக இதி கர்த்தவ்யதாத்வம் அர்த்தான்னு சொல்லி
சோமத்திற்கு ஆர்த்தி பாவனாவுல இதிகர்த்தவியதாத்வேன அன்வயான்னு சொல்லி முடிச்சான். ஆனால் இது சம்பவிக்காது. ஏன் சம்பவிக்காது அப்படின்னு கேட்டா, இது பாருங்க, விருட்சத்தை மரத்தை வெட்டணும், சரியா? எதனால அப்படின்னு கேட்டா கோடரியாலன்னு சொல்ல போறோம். எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. இப்ப எப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பதில் நான் சொல்றேன். எந்த பதில் அந்த எப்படிங்கிறதுக்கு உச்சிதமா இருக்கும்னு நீங்க பாருங்க. முதல் பதில் கோடரியால அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பதில் கோடரியே கையால எடுத்து இப்படி ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இந்த ரெண்டுத்துல எது சரியான பதில்? கையால ஓங்கி அடிக்கிறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா சேதனம் அப்படிங்கிறது ஒரு கிரியா. கிரியாயாக பிரகார इत्युक्ते कथम एषा क्रिया संपादनीया इति आकांक्षायां पुनः क्रियान्तरमेव तत्र संबध्यते. क्रियायाः इतिकर्तव्यताकांक्षायाम् अन्या काचन क्रिया एव संबध्यते, न द्रव्यम्. वृक्षच्छेदनं कर्तव्यम् इति उक्तं. कथम् इति पृष्टे केवलं कुठारेण इति द्रव्यं, कुठारः द्रव्यं सिद्धपदार्थः, तस्य निर्देशे कृते अपि आकांक्षा न शाम्यति. किं वक्तव्यं? कुठारम् एवं किं वेगेन कुठारेण ताडयेत् इति क्रिया वक्तव्या. पश्यन्तु, इति कर्तव्यताकांक्षायां कुठारः अपि अन्वेति, न साक्षात् अन्वेति, क्रियाद्वारा अन्वेति. कुठारः अपि अन्वेति न इति न, परन्तु केवलं कुठारः नान्वेति, ताडन क्रिया तया क्रियया सह वर्तमानं सत् इदं द्रव्यम् अन्वेति, न साक्षात् अन्वेति. இது நல்லா புரிஞ்சுட்டு இல்லையா? நமக்கு திரவியமானது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கிரியாவினுடைய இதிகர்த்தவ்யதாகாங்ஷா வரும் பொழுது இன்னொரு கிரியா தான் சேரும். அந்த கிரியாவோடு சேர்ந்து திரவியம் சேரும், ஆனா தனியா திரவியம் சேராது இல்லையா? அப்ப என்ன தெரிகிறது? இந்த சோமலதா அப்படிங்கிறது நேரடியாக இதிகர்த்தவ்யதாகாங்ஷையில போய் சேராது. ஏதாவது ஒரு கிரியை மூலமாக தான், யாக கிரியா மூலமா தான் போய் சேரும் இதிகர்த்தவ்யதாவாக, இல்லாட்டி சேராது இல்லையா? அப்போ மெனக்கட்டு நீ பிரத்யேகத்துல லட்சணாவை சொல்லி இந்த சோமத்தை இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வய சொல்றது என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. அதுதான் பதிலா சொல்ல போறா. ததாபி ததாபி இत्युक्ते கதஞ்சித் பவதா பிரத்யயஸ்ய குணத்வம் சம்பாத்ய தத்ர லக்ஷணா கிருதா சேதபி அப்படின்னு அர்த்தம். நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு பிரத்யயா அப்பிரதானம் குணபூதம் அப்படின்னு சொல்லி அதுல லக்ஷணாவை சொல்லி இதிகர்த்தவ்யதாத்வேன நான் போய் இந்த சோமத்தை சேர்ப்பேன்னு சொன்னாலும் கூட சோமஸ்ய இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வய அனுபபத்தி, சோமஸ்ய இதிகர்த்தவ்யதாத்வேன அன்வய ந உபபத்யதே. உதஹ சித்தஸ்ய வஸ்துனஹ, சித்தஸ்ய வஸ்துனஹ அப்படின்னு சொன்னா சித்த பதார்த்தத்திற்கு கிரியா இல்லாத, கிரியாத்மகமா இல்லாத பதார்த்தங்கள். இப்போ சோமஹங்கிறது லதா தானே, அது ஒரு கிரியா இல்லையே, கிரியா இல்லாத பதார்த்தங்கள்னு அர்த்தம். சித்தஸ்ய வஸ்துனஹ இதிகர்த்தவ்யதாத்வ அபாவாத் கிரியாயாஹ ஏவ இதிகர்த்தவ்யதாத்வாத் திரவ்யஸ்ய கேவலம் அங்கத்வாத். திரவ்யம் அங்கத்வேன பவதி, அன்வேதி ந கிரியாத்வேன இதிகர்த்தவ்யதாத்வேன. அதஏவ இதிகர்த்தவ்யதாத்வா பாவாத் திரவ்யஸ்ய பிரகரணாத் அக்ரஹணம். இதன் பிறகு அங்கத்வ போதக பிரமாணானி அப்படின்னு சொல்ல போறா. அதுல பிரகரணம்னு ஒரு பிரமாணம் வரப்போறது. அந்த பிரகரணம்ங்கிற பிரமாணம் உபயாகாங்ஷா ரூபம், அதாவது கிரியையை மட்டும்தான் அது கிரகிச்சுக்கும். அதனாலதான் அந்த இடத்துல உபயாகாங்ஷா அந்த பிரகரண பிரமாணத்தினால திரவியங்களுக்கு அங்கத்துவம் சொல்ல முடியாது. இதப்பரம் அங்கத்வ போதக பிரமாணானி வக்ஷ்யந்தே தேஷு சதுர்த்தம் பிரமாணம் வர்த்ததே பிரகரணம் பிரமாணம் இதி உபயாகாங்ஷா பிரகரணம் இதி வக்ஷதே.
तेन प्रकरण प्रमाणेन न द्रव्यस्य अंगत्वं बोधयितुं शक्यते कुतः प्रकरण प्रमाणेन क्रियायाः एव विनियोगः भवति इति अग्रे निरूपयिष्यते तत् केवलं स्मारयति अत एव इति कर्तव्यतात्वाभावात् द्रव्यस्य प्रकरणात् अग्रहणं विनियोगः नास्ति यथाहुः इदमेव उच्यते वार्तिके श्लोके नावान्तर क्रियायोगात् ऋते वाक्योपकल्पितात् गुणद्रव्ये कथं भावैः गृह्णन्ति प्रकृताः क्रियाः अवान्तर क्रियायोगात् इत्युक्ते द्वारत्वेन काचन क्रिया नास्ति चेत् केवल द्रव्यं तत्रापि कीदृशी क्रिया अपेक्षिता ऋते वाक्योपकल्पिता तत्रैव वाक्ये काचन पश्यन्तु सोमलता अस्ति सोमलता यस्मिन् वाक्ये पठिता तत्रैव काचन क्रिया अपेक्षिता तादृश क्रिया द्वारा एव सिद्धस्य द्रव्यस्य अन्वयः संभवति अन्यथा न संभवति अत्र सोमस्य इति उच्यते परन्तु यत्र द्रव्यस्य अन्वयः अपेक्षितः तादृश स्थले स्वीकर्तव्यम् நம்ம இந்த குठार என்னன்னு பார்த்தோமே இந்த குठाரத்திற்கு நடுவுல துவாரமாக ஒரு தாடன கிரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த இதிகர்த்த எப்படி சேதனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதிகர்த்தவியதா காங்கையில குठाரம் சேராது இல்லையா அதத்தான் இங்க சொல்றா அவாந்தர கிரியாயோகாத் ரிதே ரிதேனா வினான்னு அர்த்தம் வாக்கியோபகல்பிதா தஸ்மின்னேவ வாக்கியே வித்யமான கிரியாம் வினா கிரியாம் அத்வாரீகிருத்ய गुणद्रव्यस्य गुणस्य वा द्रव्यस्य वा सिद्ध पदार्थस्य कथं भावैः प्रकृताः क्रियाः न गृह्णन्ति गुणद्रव्ये गुणत्तयुम द्रव्यत्तयुम प्रकृताः क्रियाः அதாவது சேதன கிரியான்னு வச்சுப்போம் நம்ம சொன்ன உதாரணத்துல சேதனம் கர்த்தவியம் கதம் இது பிரஷ்னः ததானீம் கிரியாம் அத்வாரீகிருத்ய कुठारः न अन्वेति कुठारं न गृह्णाति छेदन क्रिया ताडन क्रिया द्वारा कुठारं गृह्णाति ताडन क्रियां विना कुठारं न गृह्णाति का न गृह्णाति छेदन क्रिया न गृह्णाति तद्वत् छेदन अत्रापि सोमं मध्ये यागादि क्रियां विना प्रधान क्रिया न गृह्णाति सोमम् इति तु मया केवलम् उदाहरणार्थम् उच्यते यत्र द्रव्यस्य इति कर्तव्यतात्वेन अन्वयः अपेक्षितः तादृशस्थले क्रियां विना न இப்போ ஒன்றும் இல்லை பிரயாஜாதி கிரியாதி இருக்கு இல்லையா இந்த பிரயாஜத்துல இருக்கக்கூடியதான திரவியங்கள் இருக்குமே ஆஜாதிகள் அதெல்லாம் கூட அதோட சேர்ந்த பிரயாஜ யாகா தானே இதிகர்த்தவியதா சேரது தர்ஷபூர்ண மாசத்துல அப்போ அந்த திரவியங்கள் பிரயாஜா என்கின்றதான கிரியா மூலமா தான் சேருது இல்லையா புரியுறதா நடுவுல ஒரு கிரியா இல்லாமல் திரவியமோ குணகாவோ சேராது அதுக்குதான் நம்ம இந்த உதாரணம் பார்த்தோம் இந்த உதாரணம் சேதனம்ங்கிற கிரியாவுக்கு இதிகர்த்தவியதா காங்ஷா இருக்கு பிரதான கிரியாவுக்கு அந்த இதிகர்த்தவியதா காங்ஷாவில இந்த குட்டாரகா ஸ்வயமாவே சேராது நடுவுல என்ன வேணும் ஒரு துவாரமாக கிரியா வேணும் அதத்தான் இங்க சொன்னா அவாந்தர கிரியா யோகாத் ரிதே வாக்கியோபகல்பிதாத் அவாந்தர கிரியா யோகாத் ரிதே கதம் பாவைஹி கதம் பாவாகாங்ஷா ரூபேண இதிகர்த்தவியதாத்வேன பிரகிருத கிரியாः குணத்ரவ்யே ந கிருண்ணந்தி இது அன்வயா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்க எல்லாருக்கும் இப்போ இப்படின்னு ஆச்சு ததே தது அக்ரே வக்ஷ்யாமஹா இதனுடைய விவரமும் பின்னாடி வரப்போறது சரி இதுவரையில் என்ன ஆச்சு சோமஸ்ய இதிகர்த்தவியதாத்வேன அன்வயா அப்படி ந சம்பவதி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் இன்னும் இத திருடப்படுத்துறதுக்காக இன்னும் சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்னது கிஞ்ச சோமேன யஜேதா இதிஹி
யாகஸ்ய உற்பத்தி வாக்கியம் ந அதிகார வாக்கியம். இப்ப இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்ல ஆரம்பிச்சான்? சோமத்திற்கு இதிகர்த்தவியதாத்வேன அன்வயா இருக்கட்டும்னு சொல்ல ஆரம்பிச்சான் இல்லையா? இந்த சோமத்திற்கு இதிகர்த்தவியதாவாக அன்வயம் வரணும்னா முதல்ல ஆகாங்ஷா வேணும். இதிகர்த்தவியதாகாங்ஷா இந்த சமயத்துல இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா மட்டும்தானே அதுல போய் சேர்க்க முடியும். அது எப்படி சொல்றா பாருங்க. வஸ்துதः சித்தாந்தே ஸ்தித்வா வயம் ஏதத் ஆலோசயாமः. சோமேன யஜேத இதி வாக்கியம் கிம் கர்மணः உற்பத்தி வாக்கியம் உத அதிகார வாக்கியம் फल संबंध बोधक वाक्यम किम अस्ति? उभयोर मध्ये किम अस्ति? उत्पत्ति वाक्यम उत्पत्ति वाक्यमेव अस्ति. कर्मणः उत्पत्ति समये कथं कर्तव्यम् इति आकांक्षा न भवति. அதாவது கர்மா இப்பதான் உற்பத்தி ஆறுதுன்னு வச்சுப்போம். அந்த கர்மாவினால நாம எதை உத்தேசிக்கிறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரியாம நாம இதிகர்த்தவியத ஆகாங்ஷா, இங்க என்ன கதம் அப்படிங்கிற ஆகாங்ஷே வராது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, விருக்ஷேதனம் கர்த்தவியம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. மொட்டையா குடாரேன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது கரணத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். சாத்தியம் எதுன்னு நான் சொல்லவே இல்லை இன்னும். வெறுமனே இப்ப உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அதுனா குடாரேன இது மயா உக்தம். इतः परं भवतां कः प्रश्नः भवति? किं कर्तव्यम्? किं कर्तव्यम् इति उद्देश्य आकांक्षा एव भवति. एवं न भवति कथं कर्तव्यम् इति न भवति. एवम् आदौ किं कर्तव्यम् इति ज्ञातव्यम्, अनन्तरमेव कथम् इति प्रश्नः भवति. तर्हि पश्यन्तु, सोमेन यजेत इति वाक्यम् उत्पत्तिवाक्यमस्ति कर्मणः. कर्म तु करणमस्ति. कुठारेण इति यथा मया उक्तं तद्वत् अत्र केवलं साधनम् उक्तं, यागः उक्तः. इदं तु उत्पत्तिवाक्यमस्ति. यागः एव किल उच्यते? विधीयते. यागः विहितः, सोमयागः विहितः. इतः परं कः प्रश्नः भवति? किं साध्यमिति प्रश्नः भवति. तद् ज्ञाते अनन्तरमेव प्रश्नः भवति कथं कर्तव्यमिति. एवं तर्हि उत्पत्तिवाक्यश्रवणकाले किं नास्ति? इति कर्तव्यताकांक्षा एव नास्ति. इति कर्तव्यताकांक्षायाः असत्वे कथं सोमस्य इति कर्तव्यतया अन्वयः? आकांक्षा एव नास्ति. एवं तदेव अत्र उच्यते. किञ्च सोमेन यजेत इति हि यागस्य उत्पत्तिवाक्यं न अधिकारवाक्यम्. इत्युक्ते फलसम्बन्धबोधकं वाक्यं नास्ति. तत् किमस्ति? तदुच्यते. इत्युक्ते फलसम्बन्धबोधकं वाक्यं ज्योतिष्टोमेन स्वर्गकामो यजेत इत्यस्य अधिकारवाक्यत्वात्. सम्यक् अस्ति? उत्पत्तिवाक्ये च न इति कर्तव्यताकांक्षा. इति कर्तव्यताकांक्षा एव न भवति. यावत् इष्टम् इत्युक्ते अभीप्सितम् उद्देश्यम् इति न ज्ञायते तावत् इति कर्तव्यताकांक्षा एव न भवति. अयमर्थः गृहीतः किल? तमेव अर्थं पदान्तरेण उच्यते अत्र. इष्टविशेषाकाङ्क्षा कलुषितत्वेन इत्युक्ते तत्सहितत्वेन इत्यर्थः. तन्मिश्रितत्वेन अर्थात् इष्टविशेषाकाङ्क्षा, इष्टविशेषं किं? स्वर्गः. வெறுமனே அது கூட வெறும் இப்ப பாருங்க, உற்பத்தி வாக்கியத்திலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெறும் அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க பல நிர்தேசமே இல்லைன்னாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அக்னிஹோத்திர ஹோமேன இஷ்டம் பாவேதுன்னு அர்த்தம் பண்ணிடுவோம். ஆனா அந்த இஷ்டம் என்னன்னு விசேஷத்தை சொல்ல மாட்டோம், சாமான்யமா சொல்லிடுவோம். அந்த இஷ்ட விசேஷா கஹான்னு நமக்கு எப்போ தெரியும்? அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் ஸ்வர்க காமஹான்னு வாக்கியம் பார்க்கும் பொழுது அந்த இஷ்ட விசேஷா ஸ்வர்கஹான்னு தெரியும். அது வரையில் நமக்கு என்ன தெரியும்? அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை கேட்கும் பொழுது, அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, அக்னிஹோத்திர ஹோமேன புருஷார்த்தா இஷ்டா கஷ்ன பதார்த்தா இஷ்டம் பாவயேத் இत्यर्थः उच्यते. तावदेव सामान्यतया उच्यते. इष्ट विशेषः कः इति न निर्दिश्यते. अनन्तरम् अधिकारवाक्यं श्रुत्वा इष्ट विशेषः स्वर्गः इत्यवगम्यते.
ஆனா இந்த இதிகர்த்தவியதா காங்ஷா இருக்கே, இது வெறும்னே இஷ்ட சாமானியம் தெரிஞ்சா கூட வராது, இஷ்ட விசேஷம் தெரிஞ்சாதான் வருமே. அதனாலதான் இங்க என்ன சொல்றா, இஷ்ட விசேஷாகாங்ஷா கலுஷிதத்வேனா इति कर्तव्यताकांक्षायाः विस्पष्टम अनुत्थानात्. विस्पष्टम इत्युक्ते स्पष्टं न भवति इत्युक्ते इति कर्तव्यताकांक्षा न भवति इत्यर्थः, न उदेति, सा आकांक्षा एव न उदेति इत्यर्थः। तत् सिद्धं, किं सिद्धं, सोमस्य न इति कर्तव्यतात्वेन भावनायामन्वयः, तस्मात् सिद्धान्तिना यथा उक्तं तथैव अङ्गीकर्तव्यं। किमित्युक्तं, सोमपदे मत्वर्थ लक्षणाम् अंगीकृत्य सोमपदस्य सोमवान् अर्थः तदुत्तर तृतीयायाः करणत्वम् अर्थः, तत्करणत्वम् अधुना किन्निष्टं, सोमपदेन कः पदार्थः उच्यते सिद्धान्ते, सोम विशिष्टं याग, सोम विशिष्ट विशिष्टः यागः। तर्हि सोमपदस्य यागः अर्थः, तदुत्तर तृतीया किन्निष्टं करणत्वं ब्रूते, याग स्वर्गनिष्ठ भावन। सोमपदोत्तरमस्ति, सोमपदस्य यागः अर्थः, तर्हि यागनिष्ठं करणत्वं, सोम यागनिष्ठं करणत्वम् इत्यर्थः। तदेव वदति, तस्मात् विशिष्टविधौ अन्वयानुपपत्त्या अवश्यं मत्वर्थलक्षणा वाच्या इति एतावता सिद्धान्तः पुनः स्थापितः। पूर्वं तदेव उक्तं, मध्ये कश्चन विचारः प्रवृत्तः, तत्सर्वं समाप्य पुनः तदेव निरूपितं। पुनः अत्र विचारः, पूर्वपक्षी न त्यजति। ननु एवमपि सोमेन यजेत इत्यत्र न विशिष्टविधानं गौरवात् मत्वर्थलक्षणापाताच्च। सः किं वदति, अहम् अन्येन प्रकारेण अस्य वाक्यस्य अर्थनिर्णयं करोमि, लक्षणा मास्तु इति पुनः आरभते। अस्मिन् पक्षे किं वदति, दध्ना जुहोति इत्यस्ति किल, तत्र दध्ना होमं भावयेत् इत्यर्थः किल, एवम् अर्थः उक्तः। एतावत्पर्यन्तं विचारः सोमेन यजेत इति वाक्यम् उत्पत्तिवाक्यम् इति स्वीकृत्य विचारः प्रवृत्तः। सम्यक् ज्ञातम्। इतः परं पूर्वपक्षी किं कथयति, इदम् उत्पत्तिवाक्यमेव नास्ति भोः, इदं तु गुणविधायकं वाक्यमस्ति, दध्ना जुहोति इतिवत् इति सः वदिष्यति। कः, पूर्वपक्षी। तदर्थं किं वदति, ननु एवमपि सोमेन यजेत इत्यत्र न विशिष्टविधानं, विशिष्टविधानं मास्तु। कुतः, गौरवं मत्वर्थलक्षण अङ्गीकर्तव्य, विशिष्टविधानमस्ति मास्तु। मत्वर्थलक्षणापाताच्च इत्युक्ते विशिष्टविधानं, सोमविशिष्टयागविधानम् इति विशिष्टविधानम् अङ्गीकर्तव्यं, लक्षणा च अङ्गीकर्तव्या इति दोषद्वयं वर्तते, तन्मास्तु। तदपेक्षयां दध्ना जुहोति इतिवत् गुणमात्रविधानमस्तु अत्र। तर्हि कः प्रश्नः भवति, उत्पत्तिवाक्यः कः इति प्रश्नः भवति। उत्पत्तिवाक्यं किम् इति प्रश्नः भवति। तदग्रे पूर्वपक्षी कथयिष्यति, स्वकीयं पक्षं स्थापयितुम् उत्पत्तिवाक्यं किञ्चित् प्रदर्शयति। ततः किमस्ति, दध्ना जुहोति इतिवत् गुणमात्रविधानमस्तु विधिशक्तेः गुणे संक्रमात्, गुणे सम्बन्धात् इत्यर्थः। तस्य अर्थः कः, दध्ना जुहोति इत्यत्र विधेयं किम् अस्ति, अज्ञातः पदार्थः कः अस्ति, किम् आचार्य, दध्ना जुहोति इति वाक्यं, तत्र विधेयः, विधेयः इत्युक्ते अज्ञातः इति चिन्तयतु। अज्ञातत्वं कुत्र वर्तते, सम्यक् न श्रूयते, दधि दधि अस्ति, दधि एव। कुतः, अग्निहोत्रं जुहोति इत्यत्र अग्निहोत्रहोमः प्राप्तः, प्राप्त अग्निहोत्रहोमः एव दध्ना जुहोति इत्यत्र हू धातुना अनूद्यते। तर्हि नूतन पदार्थः कः अस्ति, दधि एव अस्ति। तर्हि विधेयत्वं कुत्र वर्तते, दध्नि वर्तते, विधेयत्वं दध्नि वर्तते। तदेव अत्र विधेयत्वम् इति पदापेक्षया विधिशक्तिः इति उच्यते। विधिशक्तिः कुत्र संक्रामति, कुत्र
तिष्ठति दध्नि तिष्ठति इत्यर्थः। तद्वत् सोमेन यजेत इत्यत्रापि विधिशक्तिः विधेयत्वं कुत्र तिष्ठति सोमे तिष्ठति इत्यस्तु। इत्युक्ते सोमरूपलता गुणः विधीयते इत्यर्थः। एनं विषयं श्लोकरूपेण वदति सर्वत्र आख्यात संबद्धे श्रूयमाणे पदान्तरे विधिशक्त्युपसंक्रान्तेः स्यात् धातोः अनुवादता। कः अर्थः इति पश्यन्तु। तद्ध्ना जुहोति इत्यस्ति। जुहोति इत्यत्र आख्यात प्रत्ययः वर्तते, तेन कश्चन पदार्थः विधीयते। आख्यात प्रत्ययेन विधीयमानः अर्थः आख्यात प्रत्ययेन अथवा विधि प्रत्यय विधि आख्यात मास्तु विधि प्रत्ययेन जुहोति इत्यत्र जुहुयात् इत्यर्थः। विधि प्रत्ययेन कश्चन पदार्थः विधीयते, तादृश विधेयत्वं सम्यक् पश्यन्तु। अग्निहोत्रं जुहोति इति आदौ तद्वाक्यं स्वीकृत्य विचारं कुर्मः। तत्र जुहोति इत्यत्र विधि प्रत्ययेन कश्चन विधीयते, तादृश विधि प्रत्ययेन विधीयमानः विधेयत्वं विधेयः कः भवति? आर्थी भावना। आर्थी भावना इत्युक्ते तत्र विद्यमान होमः अपि आर्थी भावनायां तदर्थमेव किल अस्माभिः अंशत्रय विशिष्ट आर्थी भावना विधीयते इत्युच्यते। न केवलम् आर्थी भावना, अंशत्रय विशिष्ट आर्थी भावना इति उच्यते। इत्युक्ते तत्र अग्निहोत्र होमः विधीयते, विधेयत्वम् अग्निहोत्र होमे वर्तते इत्यभिप्रायः। अत्र अग्निहोत्रं जुहोति इत्यत्र एतादृशी स्थितिः वर्तते। दध्ना जुहोति इत्यत्र तु अग्निहोत्र होमः न विधेयः। कुतः? सः पूर्वं ज्ञातः, अतः तत्र विधेयत्वं न सिद्ध्यति। तादृशस्थले सर्वत्र आख्यात संबद्धे श्रूयमाणे पदान्तरे, एतादृशस्थले इत्युक्ते धात्वर्थः प्राप्तः चेत् तादृशस्थले श्रूयमाणे पदान्तरे तस्मिन्नेव वाक्ये विद्यमानं यत् पदान्तरं तस्य यः अर्थः स एव विधेयः भवति। यथा दध्ना जुहोति इत्यत्र धात्वर्थः पूर्वं प्राप्तः, तर्हि अप्राप्तः यः अस्ति तत्रैव विधेयत्वं वक्तव्यं। तत् किमस्ति? पदान्तरेण प्रतिपाद्यमान, पदान्तरमित्यनेन दधि पदं स्वीकर्तव्यम्। तादृश पदान्तरेण प्रतिपाद्यः अर्थः दधि, तत्रैव विधेयत्वं। तर्हि धातोः का गतिः? धातोः अनुवादत्वमेव तत्र वर्तते। पश्यन्तु, सर्वत्र आख्यात संबद्धे श्रूयमाणे पदान्तरे, आख्यात संबद्धं पदं जुहोति, दध्ना जुहोति जुहोति पदं, तदपेक्षया पदान्तरं दधि पदं। तादृश पदान्तरे पदस्य यः अर्थः तत्र इत्यर्थः। पदान्तरे विधिशक्त्युपसंक्रान्तेः, विधिशक्तिः तत्रैव तिष्ठति इत्यर्थः। तर्हि धातोः का गतिः? स्यात् धातोः तादृशस्थले अनुवादता। श्लोकस्य अर्थः सम्यक् ज्ञातः किल? आम्। पूर्वोक्तः विषयः एव श्लोकरूपेण उक्तः, तावदेव, अन्यत् किमपि नास्ति। तर्हि प्रश्नः भवति, यागस्य उत्पत्तिविधिः कः अस्ति? न च यागस्य अप्राप्तत्वात् न तदुद्देशेन सोमविधानमिति वाच्यं। भवता सोमेन यजेत इति वाक्यं गुणविधिः इत्युच्यते। यागस्य उत्पत्तिवाक्यं किम्? उत्पत्तिवाक्यं विना कथमस्य गुणविधित्वम् इति प्रश्नः। एवं न प्रष्टव्यं, हे सिद्धान्ती त्वम् एवं मा पृच्छ इति पूर्वपक्षी कथयति। एवं न वक्तव्यं। कुतः? ज्योतिष्ठोमेन स्वर्गकामो यजेत इति वाक्यम् उत्पत्तिवाक्यमस्तु। तर्हि अग्रे अस्माकं प्रश्नः कः भवति? तेन अधिकारवाक्यं किम् इति? अधिकारवाक्यं किमिति इदमेव अस्तु, एकमेव वाक्यम् उभयमपि कार्यं करोति इति वदिष्यति सः। न च यागस्य अप्राप्तत्वात् तदुद्देशेन सोमविधानमिति वाच्यं। कुतः? ज्योतिष्ठोमेन स्वर्गकामो यजेत इत्यनेन वाक्येन यागस्य प्राप्तत्वात्। सम्यक् अर्थः अवगतः? तर्हि अग्रे प्रश्नः, न च अस्य अधिकारविधित्वेन न उत्पत्तिविधित्वमिति वाच्यम्।
अधिकारविधिः अयम् अतः उत्पत्तिविधिः न भवति इति मा वद। कुतः? तस्य उत्तरं वदति उद्भिदा यजेत पशुकामः इति वद् एकस्यैव उभयविधित्वोपपत्तेः। उद्भिदा यजेत पशुकामः इत्यत्र भवता कथम् अङ्गीकृतं? तदेव वाक्यम् उत्पत्तिविधायकं, तदेव वाक्यम् अधिकारवाक्यं। तद्वदस्तु ज्योतिष्टोमेन स्वर्गकामो यजेत इति वाक्यम् इदमेव उत्पत्तिवाक्यम्, इदमेव अधिकारवाक्यम्। एवमस्तु उद्भिदा यजेत पशुकामः इति वत् एकस्यैव उभयविधित्व उपपत्तेः। एवञ्च सोमेन यजेत इत्यत्र न मत्वर्थलक्षणा। मया कथञ्चित् लक्षणा निराकृता। तर्हि पूर्वपक्षानुसारेण अधुना सोमेन यजेत इति विधिः कीदृशः विधिः वर्तते? गुणविधिः अस्ति इति अग्रे पुनः अनुवर्तते विचारः। वयं तु अत्र स्थापयामः। मङ्गलश्लोकः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्।